ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். இன்று ஒரு முக்கியமான ஒரு பொருளை, ஒரு பண்டத்தை காணாமல் கை தவறி மறதியாக எங்கோ வைத்துவிட்டு பல இடங்களில் தேடி அலைகின்ற நிலை ஏற்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படியும் இல்லாமல் சில இடங்களிலே யாரோ ஒருவரால் அந்த பொருளானது எடுக்கப்பட்டோ, களவாடப்பட்டோ, திருடப்பட்டோ, இப்படி பறிபோன பொருள்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இயங்குகின்றவர்கள் காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்தும் அவர்களால் கூட கண்டுபிடிக்க முடியாத நிலை இருக்கின்றது. காரணம், நாம் எப்படி சம்பாதித்தோமோ, எப்படி பெற்றோமோ, அந்த பொருள் அப்படி போய்விட்டது என்ற மனநிலைக்கு நாம் வருவதில்லை. ஆனாலும் இறைவன் கருணை உள்ளம் படைத்தவன் என்பதை மனதில் கொள்ளுங்கள். ஒரு நகையோ, பொருளோ, பணமோ போய்விட்டால் பரவாயில்லை, கிடைத்து விடலாம். உங்களது சொத்துக்களுடைய தஸ்தாவேஜுகள், ஏன் கை குழந்தைகள் எங்கேயானு காணாமல் போய் தவறவிட்டால் கதரும் மனதிற்கு ஒரு இதமான பரிகாரம். இதை நம்ம வீட்டிலே குழந்தை இல்லை, உடனே நாம் நல்லது சொல்லும்போது ஒரு எதிர்கருத்து கொடுப்பார். எங்கள் வீட்டில் யாரும் அப்படி ஒரு குழந்தை இல்லை, குழந்தை என்று இல்லை. நம் வீட்டில் ஒரு முக்கியமான உறுப்பினர் ஒரு இடத்தில் எங்கோ வழி தவறி போய்விட்டார் என்றால் என்ன செய்வோம்? அது குழந்தை என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் காணாமல் போன, கை தழுவி கை தவறி போன உண்மையான பொருள் நமக்கு மனமாற நினைத்து கிடைக்க வேண்டும் என்று இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இது கண்டிப்பாக ஒத்து வரும். நீங்கள் எப்படியெல்லாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும்? ரேவதி நட்சத்திரமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேருகின்ற காலம். நாம் எப்படி அபிஜித் நட்சத்திரத்தை உத்திராடம் திருவோணம் சேருகின்ற காலத்தை குறிப்பிடுகின்றோமோ அதே தான் இதற்கு. அதுபோல் இது அந்த விதி இதற்கும் வரும். இந்த ரேவதியும் அஸ்வினி நட்சத்திரமும் சேருகின்ற காலமும் கார்த்த வீரியார்ஜுன விரத சக்திகள் நிறைந்த காலம் என்று. கார்த்த வீரியார்ஜுன விரதம் என்றால் என்ன? இதுவரை யாருமே கேட்டதும் இல்லை, எந்த ஜோதிடர்களும் அருள்வாக்குக்காரர்களும் சொன்னதும் இல்லை. காரணம், அவர்களும் எதிர்காலத்தில் சொல்லுவார்கள். இப்பொழுதெல்லாம் நல்ல விளக்கமாக சொல்லுகின்ற அற்புதமான நல்ல உத்தமர்களும், ஏன் பெண்களும் நன்றாக இறை பக்தியை ஊட்டுகின்றார்கள். அவர்களுக்கும் நமது வேண்டுகோள், எங்களது இந்த யூடியூபிலே நீங்கள்லாம் செய்ய வேண்டும், உங்களால் தான் முடியும். நீங்கள் சொன்னால் பல நூறு பேர் அதை கேட்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்களது வாத்தியார் ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்கின்ற அற்புதமான புனிதமான ஆன்மீக இதழில் இதை கொடுத்துள்ளார். அதையும் நீங்கள் வாங்கி படிக்கலாம். எங்களுக்கு என்ன வேண்டும்? இது பல அடியார்கள், எத்தனையோ பாமரர்கள், ஒன்றும் அறியாதவர்களுக்கு செல்லும் வகையில் நீங்கள் செலுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அப்படி செல்வதற்கு உறுதுணையாக விளங்குவதுதான் நமது அகஸ்திய விஜயம். இப்படி ஸ்ரீ கார்த்த வீரியார்ஜுன சுவாமிகளுக்கான வழிபாடு எங்களுடைய வாத்தியார் அருள் உரை. பெருமாளுடைய அம்சமாக வந்தவர் தான் ஸ்ரீ கார்த்த வீரியார்ஜுனரை போற்றுகின்றார்கள். வாரத்தின் இறுதி நாளாகிய சனிக்கிழமை மற்றும் 27 நட்சத்திரங்களில் இறுதியாக முடிகின்ற ரேவதி நட்சத்திர தினம். இப்படி வளர்ப்பிறையின், இப்பொழுது வளர்ப்பிறை சுக்லபக்ஷம் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக வருகின்ற திதியாக சதுர்தசி. இப்படி எல்லாமே மூன்றுமே கார்த்த வீரியார்ஜுன விரதத்திற்கு மிக மிக பலத்த வலுவான சிறப்பான பலாபலன்களை சேர்த்து தருகின்றது. ரேவதி நட்சத்திரமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேருகின்ற காலமும் கார்த்த வீரியார்ஜுன விரத சக்திகள் நிறைந்த காலம் ஆதலால் ரேவதி நட்சத்திர இறுதியிலே 1 நாழிகையும் 24 நிமிடம், அடுத்து வருகின்ற அஸ்வினி நட்சத்திரத்தில் முதல் ஒரு 24 நிமிடமும் ஸ்ரீ கார்த்த வீரியார்ஜுன சக்தி. அந்த மந்திரங்களையும் ஸ்ரீ ஹயக்ரீவருக்கான ஞானானந்த மயம் தேவம் என்கின்ற ஹயக்ரீவருக்கான மந்திரங்களையும்
திருத்தேர் கூட்டழுக்கை என்ற வகையிலே ஆழ்வார்கள் மற்றும் அருணகிரிநாதர் பாடிய அபூர்வமான பாடல்களை ஓதுவது மிகவும் சிறப்புடையது. நவமி திதிதோறும் கார்த்த வீரியார்ச்சுன சுவாமியை வணங்கி ஸ்ரீ கார்த்த வீரியார்ச்சுன மந்திரங்களை ஜபம் செய்து வந்தால் ஞாபக மறதி காரணமாக முக்கியமான பொருட்களை, தஸ்தாவேஜுக்களை, நகைகளை தொலைத்து அல்லல் படுபவர்கள் இத்தகைய வழிபாட்டின் மூலம் நல்ல தீர்வுகளை பெறலாம். எதையும் ஒரு நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது வெற்றி உங்களுக்கு. செய்து பாருங்கள், வெற்றிக்கு மேல் வெற்றி உதவும். கார்த்த வீரியார்ச்சுன சுவாமி நமோ நமகா ராஜாபாகி சகஸ்ரீமான் தசேதச ஸ்மரணம் மாத்திரேன ஜதநஷ்டம் ஜல்பிதே. இதை சொல்லி எளிமையாக செய்யலாம். இந்த கார்த்த வீரியார்ச்சுன சுவாமி பெருமாளுடைய ஆலயம் நமது அகஸ்திய விஜயத்திலே பல முறை தந்து உங்களுக்கெல்லாம் உதவி செய்து வந்திருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு, இப்பொழுதாவது ஒவ்வொரு ஜோதிடரும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதை வைத்து கொண்டால் உங்களுக்கு ஒரு டிக்ஷனரி போல உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். இப்படி நீங்கள் தாரா பாத்திரம் எனப்படுவதான லிங்கத்தின் மேல் கங்கா பாத்திரம் வைத்து பாத்திர துவாரம் மூலமாக துளி துளியாக அந்த தீர்த்தமான லிங்கத்தின் மேல் படிவதான நீர்த்தாரை பூஜைக்கு மிகவும் ஏற்ற காலம்தான் இந்த அபிஜித் முகூர்த்த நேரம். அஸ்வினியும் ரேவதியும் கூடும் நேரம். ரேவதி நட்சத்திரத்தின் கடைசி நிலையில் அமையும் 12 நிமிடங்களும், அஸ்வினியின் முதல் நிலை 12 நிமிடங்களும் பிரகாச நீய காலம் என்று சொல்வார்கள் சித்தர்கள். இதில் ரேவதியின் உத்தராங்க பிரகாச நீயம், அஸ்வினியின் பூர்வாங்க பிரகாச நீயம் ரெண்டும் சேரும் நேரத்தில் ஸ்ரீ ஜெகதாம்பிகையை பூஜிப்பதால் மனதில் உள்ள எவ்வளவோ மனசஞ்சலங்கள், குறைகள் உடனடியாக நிவர்த்தியாக உதவும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இந்த வரன் ஒத்து வருமா வராதா, இந்த காரியத்தில் இறங்கலாமா கூடாதா என்ற வகையில் மனசஞ்சலங்கள் இருக்கும். அது தணிவதற்கு ஒருத்தரை நாடி ஓடுவோம். அவர்களும் மனசஞ்சலத்திலிருந்து இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி அந்த மாதிரி சஞ்சலங்கள்லாம் தணிவதற்கும் உங்களை விட்டு விலகவும் அகலவும் ஸ்ரீ ஜெகதாம்பிகை வழிபாடு மிக மிக உதவியாக இருக்கும். முழுமையான அருளர்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு மார்ச் மாதம் 2005 ஸ்ரீ அகஸ்திய விஜயத்திலே கொடுக்கப்பட்டதை நீங்கள் வைத்து செய்யும் பொழுது உங்களுக்கு பலன்கள் கோடி கோடியாக பெருகும் என்பது அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளாளா அருணாச்சலா.